விஜயோட ரூ. 1,00,000 பணம் காணாம போனதுல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நாகு சொல்றாங்க. ஆனா அது விஜய் வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இந்த மயில் சிக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. சொலையா ரூ. 1,00,000 பணத்த திருடி இருக்கிறாங்க. ஆனா விஜய் இத இவ்வளவு சீரியஸா எடுக்காம, பரவாயில்ல நான் உங்களுக்கு வேற பணம் ரெடி பண்ணி குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே கூலா சொல்லிர்றாங்க. இதனால இந்த மயில் இப்போதைக்கு தப்பிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி பெருமூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நாகு வேண்டாம் தம்பி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இப்ப விஜய் மல்லிய பொறுத்தவரைக்கும் இப்ப வரைக்குமே மயில் மேல சந்தேகம் வரல. அவங்களுக்கு ராஜி மேல தான் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறதால, அந்த கோணத்திலே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப தீபிகா சஸ்பென்ஷன் அப்படிங்கிற பிரச்சனையும் போயிட்டுருக்கு. ஏற்கனவே தீபிகாவுக்கு விஜய், மல்லி, வெண்பா 3 பேரையுமே பிடிக்காது. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைய குடுத்துட்டே தான் இருப்பாங்க. இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில என்னோட காக்கி சட்டைய கழட்ட வச்சுட்டாங்களே, அதுவும் ரொம்பவே நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நெறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால 10 நாள் ஆனாலுமே எனக்கு இது ஒரு பிளாக் மார்க் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே இந்த மல்லி தான் காரணம். அந்த மல்லிய நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை இந்த ராஜி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ராஜி யாரெல்லாம் மல்லிக்கு எதிரா இருக்கிறாங்களோ, அவங்களையெல்லாம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவாங்க. ஏன்னா சுடர் விஷயத்திலே நம்ம பார்த்திருப்போம். மல்லிக்கு எதிரா இருந்தாங்க அப்படிங்கிறதுல அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனாங்க. இப்ப மல்லிக்கு எதிரியா தீபிகா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இப்ப அவங்க கிட்டயுமே இவங்க கூட்டணி போட்டிருக்கிறாங்க. 2 பேருமே மீட் பண்ணி பேசுறாங்க. வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இந்த மல்லி தான் சோஷியல் மீடியாவுல அப்லோட் பண்ணிட்டா. அதனால நீங்க திரும்ப ஒரு ஆடியோ போடுங்க. உங்க மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவுல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் ஐடியா குடுக்குறாங்க. இப்ப தீபிகாவுமே அத எதிர்த்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.